அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மனித குலத்திற்கு வழிகாட்டியாக எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகிற்கு அனுப்பினான். அந்த வழிகாட்டிக்கு உரிய போதனைகளை வழங்கி மனித குலத்தை சீர்படுத்துவதற்கும் அதனை செம்மைப்படுத்துவதற்கும் இறைவன்பால் அந்த மனித குலத்தை கொண்டு வருவதற்கும் உரிய போதனைகளாக அல்லாஹு தாலா திருக்குரானை அருளினான். இந்த முஸ்லீம் உம்மத் திருக்குரானை தனது முழுமையான வேத நூலாக கருதி கொண்டிருக்கின்றது. தனது வாழ்வின் ஒரு முக்கிய அம்சமாக அதை பின்பற்றுவதை ஆக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கேற்ப வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த முஸ்லீம் உம்மத்தானது இதனுடைய வழிகாட்டிகளாக தற்பொழுது இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள் தமது சுய சிந்தனைக்கு ஏற்ப சுய விளக்கங்களை இந்த திருக்குரானுக்கு கொடுத்து, திருக்குரான் வசனங்களுக்கு கொடுத்து பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து சென்று இருக்கின்றார்கள். இதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஹதீஸில் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். எனது உம்மத் 73 பிரிவாக பிரியும், அதில் ஒன்று மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த வகையில் இந்த உம்மத்துடைய பிளவு பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஆலிம் பெருமக்கள் இன்றைய காலத்தில் தோன்றியிருக்கக்கூடிய அதில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்படுத்துவதற்காக திருக்குரானை வசனங்களை திரித்து மக்கள் மத்தியில் பரப்பி அவர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு விஷயமாக இவர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டும் ஆட்சேபனும் என்னவென்றால், இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபீனாக ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாகும். நவுசுபில்லா, அவ்வாறு ஒருபோதும் அல்ல. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் சிறுவரும் சிறுமியரும் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூறக்கூடிய அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாகும். இதுவே அவர்களது கலிமாவாக இருக்கின்றது. மேலும் இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளாக இருக்கக்கூடிய அந்த 5 கடமைகளை முழுமையாக பின்பற்றுகின்றோம். அதேபோன்று ஈமானின் காரியங்களாக இருக்கக்கூடிய இந்த 6 விஷயங்களையும் நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். ஆக இந்த வகையில் எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நாங்கள் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபீனாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். இதில் எவ்விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நாம் ஏற்கனவே கூறியது போன்று இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளையும் முழுமையாக பின்பற்றுகின்றோம். ஈமானுடைய அந்த 6 காரியங்களையும் பின்பற்றுகின்றோம். மேலும் திருக்குரான் கூறியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளையையும் தமது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக்கொண்டு அதன்படி பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கின்றோம். ஏனைய முஸ்லிம் பிரிவுகளைப் போன்று திருக்குரானில் ரத்து செய்யப்பட்ட வசனங்கள் இருக்கிறது என்றோ அல்லது இந்த வசனத்திற்கு முரண்பட்ட கருத்தை கொண்டிருக்கிறது என்றோ இந்த அஹ்மதி முஸ்லிம்கள் ஒருபோதும் நம்புவதில்லை. மாறாக திருக்குரானின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிஸ்மில்லாவுடைய பேலிருந்து வன்னாஸ், அதாவது திருக்குரானுடைய இறுதியில் வரக்கூடிய அந்த அதிகாரம் வன்னாஸுடைய சீன் வரைக்கும் அத்துணை கட்டளைகளையும் முழுக்க நம்பக்கூடிய மக்களாகவும் அதை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் இருக்கின்றோம். ஆக அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த அஹ்மதிகள் மீது, இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய சகோதர சகோதரிகள் மீது, இந்த ஜமாத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை இந்த ஆலிம் பெருமக்களும் இந்த அறிஞர் பெருமக்களும் சுமத்துகின்றார்கள் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது இவர்களை குறித்து இவர்களும் இவருடைய ஜமாத்தை சார்ந்தவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபீனாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று இந்த அறிஞர்களும் ஆலிம் பெருமக்களும் குற்றம் சாட்டுகின்றார்களோ, அன்னாருடைய வரிகளை தற்பொழுது நான் உங்கள் முன்பு வாசித்து காட்டுகின்றேன். அதிலிருந்து உங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும்.
ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை சலாத்து வசலாம் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியான் அலை சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபியீன் என ஏற்றுக்கொள்வதில்லை என்று என் மீதும் என் ஜமாத்தின் மீதும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு எங்கள் மீது சுமத்தப்படும் மாபெரும் இட்டுக்கட்டு ஆகும். நாங்கள் எத்தகைய வல்லமையுடனும் உறுதி மனப்பான்மையுடனும் ஞானத்துடனும் அகப்பார்வையுடனும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுல் அம்பியா என ஏற்றுக்கொள்கின்றோமோ உறுதி கொள்கின்றோமோ அதில் லட்சத்தில் ஒரு பகுதி கூட குற்றம் சாட்டும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இது அன்னாருடைய கூற்றாகும். இது அல் ஹக்கம் என்ற பத்திரிகையில் 17 மார்ச் 1905 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இதுதான் சகோதரிகளே அஹமதியா முஸ்லிம் ஜமாத்துடைய கொள்கையும் கோட்பாடும் ஆகும். எந்தளவு அஹமதி முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அந்தளவு ஏனைய முஸ்லிம்களிடத்தில் காண்பது இயலாத ஒன்றாகும். அன்பார்ந்த சகோதரிகளே, தற்பொழுது எந்த வசனம் தொடர்பாக அல்லது எந்த விஷயம் தொடர்பாக இவர்கள் நம் மீது குற்றம் சாட்டுகின்றார்களோ அந்த வசனம் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபீனாக இருக்கின்றார்கள் என்ற இந்த திருவசனத்தை அல்லாஹு தாலா அதிகாரம் 33 வசனம் எண் 41 பதிவு செய்திருக்கின்றான். அந்த வசனம் இவ்வாறு வருகின்றது, அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலல்லாஹி வ ஹாத்தமன் நபியீன வ கானல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீமா. இதனுடைய பொருள், மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை. வலாக்கிர் ஆனால் ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள். வ ஹாத்தமன் நபியீன மேலும் ஹாத்தமன் நபீனாக இருக்கின்றார்கள். வ கானல்லாஹு பிகுல்லி ஷையின் அலீமா அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக கூறுகின்றான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்தமுன் நபீனாக இருக்கின்றார்கள் என்று. இவ்வாறு இறைவன் கூறிய இந்த விஷயத்தை அகமதிகள் எவ்வாறு மறுப்பார்கள்? நான் ஏற்கனவே கூறியது போன்று திருக்குரானுடைய எந்த ஒரு விஷயத்தையும் அகமதிகள் மறுப்பதே கிடையாது என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் இந்த ஹாத்தமுன் நபியின், அதாவது நபிமார்களுக்கெல்லாம் ஹாத்தமாக இருக்கின்ற என்ற இந்த திருவசனத்திற்கு ஏனைய இந்த முஸ்லிம்களும் அகமதி முஸ்லிம்களும் வேறுபடுவது ஏன் என்பதை பற்றி பார்க்கும்போது இதில் அடிப்படை விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது ஒன்றுதான். எந்த வசனத்தை அல்லாஹு இறக்கி கொடுத்தானோ அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது. அந்த வசனம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை நன்கு புரிந்தவர்களாக இருந்தார்கள். அவ்வாறு இருக்கும்போது இந்த வசனத்திற்கு விளக்கமாக நாம் பார்க்க வேண்டிய அந்த விஷயங்கள் என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக என்ன கூறியிருக்கின்றார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய அல்லது மேலும் விளக்கம் தரக்கூடிய சில விஷயங்களை தனது திருக்குரானில் பதிவு செய்திருக்கிறானா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அவை அல்லாமல் ஏனைய இந்த ஆலிம்கள் அறிஞர்கள் தனது சுய கருத்துக்களை கூறி இந்த மக்களை திசை திருப்புவதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக இங்கு பார்க்க வேண்டியதெல்லாம் அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் அல்லது சஹாபா பெருமக்கள் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே எடுத்துரைத்தது போன்று இந்த ஹாத்தமன் நபீன் என்ற இந்த வசனத்திற்கு ஏனைய முஸ்லிம் பிரிவுகள் சிலர் இறுதி நபிமார்களுக்கெல்லாம் இறுதி என்றும் பலர் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை என்றும் தமது விளக்க உரையிலும் சரி தமது தர்ஜுமாக்களிலும் சரி பதிவு செய்திருக்கின்றார்கள். இதை எடுத்துரைத்துவிட்டு அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்கள் என்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றார்கள். நாம் நிச்சயமாக இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மேலும் இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய கொள்கை என்னவென்றால்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக உறுதியாக காத்தமுன் நபீனாக இருக்கின்றார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த வகையில் இருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் வேதத்தை கொண்டு வந்த அந்த நபிமார்களில் காத்தமாக இருக்கின்றார்கள். மேலும் நபிமார்களுக்கெல்லாம் தலை சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அன்னாருடைய முத்திரை மூலமாகவே இந்த நபிமாருடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானில் நபிமார்களுடைய அந்த வருகை தொடர்பாக கூறும்போது எங்குமே நபிமாருடைய வருகையை நான் நிறுத்திவிட்டேன் என்று கூறவில்லை. மாறாக நபிமார்களுடைய வருகையானது தொடர்கிறது என்பதை எடுத்துரைக்கக்கூடிய வசனங்களை அல்லாஹு தாலா திருக்குரானில் பதிவு செய்திருக்கின்றான். உதாரணமாக அதிகாரம் அன்-நிசாவுடைய வசனம் எண் 70 அல்லாஹ் கூறுகின்றான், அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வ சித்திகீன வ ஷுஹதாஇ வ ஸ்வாலிஹீன வ ஹஸுன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ்வையும் இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ் தாலா நபி என்ற அந்த அந்தஸ்தையும், சித்திக் என்ற அந்த அந்தஸ்தையும், ஷஹீத் என்ற அந்த அந்தஸ்தையும், அதே போன்று ஸ்வாலிஹ் என்ற அந்த அந்தஸ்தையும் வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கின்றான். ஆக அல்லாஹ் தாலா இந்த அருளுக்குரிய இந்த நுபுவத் என்ற இந்த தொடர் செய்வதாகவே கூறுகின்றான். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த அருளுக்குரிய தொடரானது ஷரியத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நபிமாருடைய தொடராக இருக்காது. அதே போன்று சுதந்திரமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வரக்கூடிய அந்த நபித்துவ தொடராகவும் இருக்காது. மாறாக இங்கு அல்லாஹ் தாலா நிபந்தனை விதித்து விட்டான். இனி ஒருவர் நபியாகவும் ரசூலாகவும் வர வேண்டும் என்றால் அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டு விட்டது. அந்த வசனத்தை தான் தற்பொழுது உங்கள் முன்பு ஓதி காட்டினேன். வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்வையும் இந்த தூதரையும், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதாவது அன்னாருடைய உம்மத்தில் பிறக்க வேண்டும், அன்னாரை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை வைத்திருக்கின்றான். இந்த வகையில் அல்லாஹ் தாலா இனி உம்மத்திற்கு இந்த நுபுவத்திற்கான வாசலை இவ்வகையில் திறந்து வைத்திருக்கின்றான். மேலும் நுபுவத்துடைய அந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது இந்த முழு முஸ்லிம் உம்மத்தும் இதை குறித்து நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகை குறித்து இந்த முழு உம்மத்தும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள் என்றும் இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாம் அவரிடத்தில் கேட்பது என்னவென்றால், இந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகையை காத்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மத்தே, அவர்களை எந்த வகையில் நீங்கள் ஏற்பீர்கள்? ஏனென்றால் ஒருவரை ஏற்க வேண்டுமென்றால் அவர் நபியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நபி இல்லாமல் வரக்கூடிய ஒருவரை ஏற்க வேண்டிய அவசியம் முஸ்லிம் உம்மத்திற்கு இல்லை. ஈமானுடைய காரியத்தில் நபியாக இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகை குறித்தும் இந்த முஸ்லிம் உம்மத்து காத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தரும்போது அவர்கள் நபியாக இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை இந்த முஸ்லிம் அறிஞர்களும் ஆலிம்களும் மக்கள் மத்தியில் பரப்புகின்றார்கள். ஏன் பரப்புகின்றார் என்றால், இதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கத்தமை நுபுவத் என்ற அந்த அந்தஸ்து குறைந்துவிடும் என்று. நவுசுபில்லா, அவ்வாறு ஒருபோதும் குறையாது. அல்லாஹ் என்ன கூறியிருக்கின்றானோ அதில் ஏற்பதுதான் சிறப்பும் மகிழ்ச்சியும். அதை விட்டுவிட்டு தமது சுய கருத்துக்களையும் சுய சிந்தனைகளையும் இங்கு பதிவு செய்து முஸ்லிம் உம்மத்தை வழிகெடுப்பது என்பது ஒரு சீர்கேடாக இருக்கின்றது. இந்த வகையில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள், அவர் நபியுல்லாஹ் இருப்பார், அல்லாஹ்வுடைய நபியாக இருப்பார் என்று கூறியிருக்கின்றார்கள். இது முஸ்லிமில் ஹதீஸ் எண் 5629, அதாவது 5629 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 4 முறை நபியுல்லா 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 என்று அழைத்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நுபுவத் தொடரானது தொடர்கிறது என்பதை திறன்பட நன்கு புரிந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இனி நுபுவத்துடைய தொடரானது அல்லாஹுடைய அந்த வாக்குறுதிக்கேற்ப அல்லாஹையும் அவனது தூதரையும், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய வகையில் தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த
கருத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயமாக நாம் பார்த்தோம் என்றால், ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவருடைய ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்கின்றது, ஒரு அறிவிப்பும் கிடைக்கின்றது. அந்த அறிவிப்பில் வருகின்றது, ஒரு சில சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதம நுபுவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அவரிடத்தில் கூறுகின்றார்கள், கூலு இன்னஹு ஹாத்தமுல் அம்பியாயி வலா தகூலு லா நபிய பாதஹு. மக்களே, நீங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து ஹாத்தமுல் அம்பியா என்று கூறுங்கள், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை என்று கூறுங்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலை சிறந்தவர் மேன்மையானவர் என்று கூறுங்கள். வலா தகூலு, ஆனால் ஒருபோதும் கூறாதீர்கள், லா நபிய பாதஹு, அன்னாருக்கு பிறகு நபியல் வர முடியாது என்று, நபிமாருடைய வருகை இருக்காது என்று ஒருபோதும் கூறாதீர்கள் என்று கூறுகின்றார். ஆக இந்த ஹதீஸ், இந்த அறிவிப்பானது தக்மிலா மஜ்முல் பிஹார் பக்கம் 85 துர்ரே மன்சூர் தொகுதி 5 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணை குறித்து பாதி மார்க்க அறிவை நீங்கள் ஆயிஷாவிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அந்த அளவுக்கு அறிவுத்திறமை படைத்தவர்களாக இருக்கின்றார் என்று கூறினார்கள். அந்த ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுல் அம்பியா என்று கூறுங்கள், ஆனால் அவர் அன்னாருக்கு பிறகு நபிகள் வர முடியாது, நபிமாருடைய வருகை இருக்காது என்று ஒருபோதும் கூறாது என்று கூறுகின்றார். இதிலிருந்தும் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு அந்த நுபுவத் தொடரானது தொடர்கின்றது. மேலும் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கருத்திற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் தமது சில ஹதீஸ்களையும் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் வருகின்றது, இது இப்னு மாஜா கிதாபுல் ஜனாயிஸ் என்ற அந்த பாகத்தில் வருகின்றது. ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், லவ் ஆஷ இப்ராஹிமு லகான சித்தீகன் நபியா. இப்ராஹிம் உயிருடன் இருந்திருந்தால் இவர் ஒரு உண்மையான நபியாக இருந்திருப்பார் என்று கூறுகின்றார்கள். ஆக நபித்துவ தொடர் முடிவு பெற்று விட்டதென்றால் பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகனை குறித்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பதிவு செய்ய வேண்டும்? இவர் உயிரோடு இருந்திருந்தாலும் கூட நபியாக வந்திருக்க முடியாது என்றல்லவா கூறியிருக்க வேண்டும். அதற்கு பகரமாக இவர் உயிருடன் இருந்திருந்தால் இவர் ஒரு உண்மையான நபியாக இருந்திருப்பார் என்று ஏன் கூற வேண்டும்? மேலும் இந்த அறிவிப்பு தொடர்பாக பார்க்கும்போது நாம் பார்க்கின்றோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹாத்தமுன் நபியின் என்ற இந்த திருக்குரான் வசனமானது ஹிஜ்ரி 5 இறங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஹாத்தமன் நபியின் என்ற அந்த வசனம் இறங்கி 5-6 வருடங்களுக்கு பிறகுதான் தனது மகனுடைய மரணம் நிகழ்கின்றது. இந்த வகையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துடைய பொருளை நன்கு அறிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள்தான் கூறுகின்றார்கள், இவர் உயிருடன் இருந்திருந்தால் ஒரு நபியாக, உண்மையான நபியாக இருந்திருப்பார்கள் என்று. இந்த வகையில் நபித்துவ தொடரானது நிலை பெற்று இருக்கிறது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இங்கு புரிய வைக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த ஹதீஸானது முஸ்லிம் ஹதீஸ் தொகுப்பில் 2694 வருகின்றது. அதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னி ஆஹிருல் அம்பியாயி வ இன்ன மஸ்ஜிதி ஆஹிருல் மசாஜித். அதாவது நான் நபிமார்களில் இறுதியாக இருக்கின்றேன், வ இன்ன மஸ்ஜிதி, மேலும் இந்த பள்ளிவாசல், மதீனாவுடைய பள்ளிவாசலை பார்த்து சொல்கிறாங்க, ஆஹிருல் மசாஜித், மஸ்ஜிதுகளில் கடைசி பள்ளியாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் அறிவோம், இன்று உலகில் எத்தனையோ பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு விட்டன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய பள்ளிவாசலை பார்த்து கூறுகின்றார்கள், இது கடைசி பள்ளிவாசல் என்று. தன்னை பற்றி கூறுகின்றார்கள், தான் கடைசி நபி என்று. இங்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கோணத்தில், எந்த ஒரு மேன்மை எடுத்துரைக்கக்கூடிய வகையில் தன்னை பற்றியும் தனது பள்ளிவாசலை பற்றியும் கூறுகின்றார் என்றால், இது போன்ற ஒரு பள்ளி இனி உலகத்தில் வர முடியாது, அதே போன்று என்னை போன்ற ஒரு மேலான மகத்துவமிக்க ஒரு நபி இனி வர முடியாது என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு அல்லாமல் தன்னை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தான் இறுதி நபி என்று, எனக்கு பிறகு எவ்வகையிலும் நபி இல்லை என்று கூறியிருந்தால், பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை குறித்து கூறும்போது இவ்வாறு கூறுவதிலிருந்து நாம் என்ன புரிகின்றோம் என்றால்,
அதாவது இந்த பள்ளிவாசல் கடைசி பள்ளிவாசலாக இருக்கிறது என்றால் மதீனாவுடைய பள்ளிவாசல், அதற்கு பிறகு உலகத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கவே கூடாது. ஆனால் அதற்கு பிறகு கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள் உலகம் முழுவதும் கட்டப்பட்டிருக்கின்றது. அங்கு மக்கள் தொழுகைகளை நடத்துகின்றார்கள், தொழுகின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்றார்கள். ஆக இந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி நபித்துவத்தையும் அதே போன்று தனது பள்ளிவாசலுடைய இறுதி பள்ளிவாசல் என்ற அந்த விஷயத்தையும் ஒரே வரியில் கூறி நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். என்னை போன்ற ஒரு மகத்தான நபியும் அதே போன்று எனது பள்ளிவாசலை போன்ற ஒரு மேன்மை மிகு பள்ளிவாசலும் இனி உலகில் வர முடியாது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுதாவூத் என்ற ஹதீஸ் தொகுப்பில் 3766 ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அதில் கூறுகின்றார்கள், லைஸ பைனி வ பைனஹு நபியுன், அதாவது எனக்கும் ஈசாவுக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் எந்த விதமான நபியும் இல்லை என்று கூறியிருக்கின்றார். இந்த ஹதீஸிலும் தனக்கும் அந்த ஈசாவுக்கும் இடையில் எந்த நபி இல்லை என்று கூறியிருக்கின்றார். இவ்வாறு தன்னையும் அந்த ஈசாவுக்கும் இடையில் என்று கூறும்போது இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய அந்த நபர்கள் பொய்யர்கள் என்றும், ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்பொழுது அவர்களும் அதே போன்று நானும் ஒரு உண்மையாக நபியாக இருக்கிறோம் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு நபித்துவ தொடரானது நிகழ்கின்றது, அது ஒரு அருளுக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, ஆனால் அன்னார் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் ஹாத்தமாகவும் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றான். இந்த வசனத்தில் லாக்கின், ஆனால் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றான். இந்த லாக்கின் என்ற வார்த்தை வரும்பொழுது முன்னால் சொல்லப்பட்ட விஷயத்தை மேலும் விளக்கக்கூடியதாகவோ, முன்னால் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு மாற்றமான அல்லது அதைவிட ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கக்கூடியதாகவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் இந்த லாக்கின் என்ற வார்த்தையை அரபியில் பயன்படுத்தப்படும். இந்த வகையில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை. இந்த வகையில் ஒரு சொற்றொடரில் அன்னாருக்கு ஆண்மகன் இல்லை, ஆண் சந்ததி இல்லை என்ற விஷயத்தை கூறிவிட்டு அடுத்ததாக கூறும்பொழுது இதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய விஷயமாகவோ அல்லது இந்த விஷயத்தை விட மேலான ஒரு விஷயமாகத்தான் எடுத்துரைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு எடுத்துரைக்கப்படும் பொழுதுதான் அந்த சொற்றொடரானது முழுமை பெறும். இந்த வகையில் அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் தலை சிறந்தவராகவும் முத்திரையாகவும் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றான். இது சரியான ஒரு பொருளாக நமக்கு தெரிகிறது. இவையல்லாமல் இந்த ஏனைய ஆலிம்கள் கூறுவது போன்று நாம் இந்த வசனத்திற்கு பொருள் கொடுத்தோம் என்றால் அது எவ்வாறு அமையும் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவராகவும் இருக்கின்றார். முதலில் சொல்லப்பட்ட விஷயத்தை ஒன்று விளக்கக்கூடிய விஷயமாக இரண்டாவது வரிகள் அமைந்திருக்க வேண்டும், அல்லது முதலில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை விட மேன்மையான ஒரு விஷயமாக இங்கு கூறப்பட்டிருக்க வேண்டும். இங்கு கூறப்படக்கூடிய இந்த ஆலிம்களுடைய கருத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனத்திற்கு முழுமையான பொருள் கிடைக்கவில்லை. நாம் கூறக்கூடிய அந்த விளக்கமாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை என்ற ஒரு கருத்தை கூறிவிட்டு அதைவிட ஒரு சிறந்த விஷயமாக எடுத்துரைக்கப்படும் பொழுது அன்னார் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் தலை சிறந்தவராகவும் மேன்மையானவராகவும் உயர்ந்தவராகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் சரியான பொருளாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஹாத்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றான். ஹாத்தம் என்ற அந்த வார்த்தை, அந்த சொல் பன்மை சொல்லுடன் சேர்ந்து வரும்பொழுது சிறப்பு மேன்மை என்பதை மட்டுமே பொருளாக தரக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக ஹாத்தமு ஷுரா, ஷுரா என்பது கவிஞர்களுக்கு கூறப்படும். இது அரபு மொழி வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அரபு அகராதிகளிலும் இதனுடைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த வகையில்
ஹாத்தமு ஷோரா என்று ஒரு கவிஞரை பற்றி கூறப்படும் பொழுது அவர் கவிஞர்களிலெல்லாம் தலை சிறந்தவராக இருக்கின்றார், அவருடைய கவிதை மிகவும் மேலானதாக இருக்கிறது என்பதுதான் பொருள். அது அல்லாமல் அவருக்கு பிறகு எந்த கவிஞரும் தோன்ற மாட்டார், எந்த கவிதையும் எழுதப்படாது என்பது பொருள் அல்ல. இதேபோன்று ஹாத்தமுல் முஹத்திசீன், ஹதீஸ்களில் மிக சிறந்தவராக இருக்கின்றார், தலை சிறந்தவராக இருக்கின்றார், ஹதீஸ் தொகுப்பை நன்கு அறிந்தவராக இருக்கிறார் என்று ஒருவர் கூறப்படும் பொழுது அவருக்கு பிறகு யாருமே ஹதீஸ் படிக்க மாட்டார்கள், அதில் வல்லுநராக ஆகுவதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் என்பது ஒருபோதும் பொருள் அல்ல. இதேபோன்று ஹாத்தமுல் அவுலியா என்ற பட்டம் இருக்கின்றது, அதாவது வழிமாறுகளுக்கெல்லாம் தலை சிறந்தவராக மேன்மையானவராக இருந்திருக்கிறார் என்று. அதுமாதிரி ஹாத்தமுல் ஃபுக்கஹா என்று சில மார்க்க சட்ட வல்லுநர்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இங்கெல்லாம் அதற்கு பிறகு அவர்களுக்கு பிறகு யாரும் வரவில்லை, யாரும் மார்க்க சட்டத்தை படிக்கவில்லை, யாரும் அந்த வழிமாறலாக ஆகவில்லை என்பது பொருள் அல்ல. மாறாக எந்த நபர்களை பற்றி கூறப்பட்டிருந்ததோ அவர்கள் அந்த விஷயத்தில் தலை சிறந்தவராகவும் மேன்மையானவராகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது மட்டுமே பொருளாக இருக்கின்றது. ஏனென்றால் அதற்கு பிறகு பல மார்க்க சட்ட வல்லுநர்கள் வந்திருக்கின்றார்கள், பல வழிமார்கள் வந்திருக்கின்றார்கள், பல அதே போன்று முஹாஜிர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு துறையிலும் பலர் வந்திருக்கின்றார்கள். ஆனால் சில துறையில் தனது அந்த துறை பற்றிய உச்சத்தை அடைந்தவர்களாக மேன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். இந்த வகையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹாத்தமன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் தலை சிறந்தவர் ஹாத்தமாக இருக்கின்றார் என்று வரும்போது அன்னாருடைய உயர்வுக்கு நிகர் யாரும் இல்லை, அன்னார்தான் அந்த நபிமார்களுடைய அந்த விஷயத்தில் தலை சிறந்ததாக இருக்கிறார்கள் என்பது பொருளாக அமைகின்றது. இதேபோன்று லா நபிய பாதி என்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துரைத்து இந்த ஆலிம் பெருமக்கள் மக்கள் மத்தியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று கூறியிருப்பதாக கூறுகின்றார்கள். இது பொதுவாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த விஷயம் கிடையாது. மாறாக ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் கூறிய விஷயமாக இது இருக்கின்றது. ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக செல்கின்றார்கள். அங்கு செல்லும்போது தனக்கு பின்னால் அந்த மக்களை பாதுகாப்பதற்காக, கண்காணிப்பதற்காக தனது பிரதிநிதியாக ஹஜ்ரத் அலி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமிக்கின்றார்கள். அவ்வாறு நியமித்து விட்டு செல்லும்போது கூறுகின்றார்கள், அலியே, உமக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவானது மூசா ஹாரூனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு போன்றதாகும். ஆனால் மூசாவுக்கு பிறகு ஹாரூன் நபியாக இருந்தார், எனக்கு பிறகு நீ நபியாக இருக்க மாட்டாய் என்று. இந்த வகையில் அந்த தருணத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு நீ இந்த இடத்தில் நபியாக இருக்க மாட்டாய், மாறாக ஒரு சாதாரண மனிதனை போன்று தான் நீ இங்கு இருப்பாய் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏனென்றால் நாம் இதற்கு முன்பு பார்த்த அந்த திருக்குரான் வசனமும் சரி, அதிகாரம் நிசாவுடைய 70வது வசனமும் சரி, அதே போன்று பல ஹதீஸுகளும் சரி, நபிமாருடைய தொடரானது முற்று பெறவில்லை, மாறாக அது ஒரு அருளாக இருக்கிறது, அல்லாஹ் தான் நாடியவருக்கு வழங்குவதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வந்தோம். இவ்வகையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபித்துவம் இல்லை என்று திருக்குரான் ஒருபோதும் கூறவில்லை. அதே போன்று ஹதீஸிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அந்த கருத்துடன் கூறவில்லை. மாறாக நபித்துவ தொடரானது நிலை பெற்றிருக்கிறது என்பதாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இது எப்படிப்பட்ட ஒரு நபித்துவ தொடராக இருக்கிறது என்றால், புதிய ஷரியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நுபுவத்தோ அல்லது ஷரியத் இல்லாமல் சுதந்திரமாக வரக்கூடிய அந்த நுபுவத்தோ அல்லாமல், முழுக்க அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக பின்பற்றி அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ஒரு அருளாக, ஒரு அந்தஸ்தாக இந்த நுபுவத் இருக்கின்றது. இதை நாம் ஏற்கனவே திருக்குரானுடைய அதிகாரம் நிசாவுடைய 70வது வசனத்திலிருந்து விளக்கினோம். இந்த வகையில் இந்த நபித்துவ தொடரானது ஒருபோதும் முற்று பெறுவதில்லை. மாறாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அல்லாஹு தஆலா திருக்குரானுடைய வசனத்தில் கூறியிருப்பது, அன்னார் ஹாத்தமுன் நபீனாக இருக்கிறார் என்பது அன்னார் நபிமார்களே தலை சிறந்தவராக இருக்கிறார்கள் என்பதாகத்தான் இருக்கின்றது. இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபீனாக மனமாற உளமாற ஏற்கிறது, அதில் நம்பிக்கை கொள்கின்றது, அதை மக்கள் மத்தியில் பரப்பவும் செய்கின்றது. மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மாண்பை, மேன்மையை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக ஹாத்தம் நபீனாக இருக்கிறார் என்ற விஷயத்தை உலகம் முழுவதும் எடுத்துரைப்பதற்காக அன்றாடம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியுடைய இறுதியாக
அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுநராகி அதில் வாக்களிக்கப்பட்ட மசி அலை சலாத்து வஸ்லாம் அது மிர்சா குலாம் முகமது காதிர் அலை சலாத்து வஸ்லாம் அவருடைய ஒரு மேற்கோளுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அன்னார் கூறுகின்றார்கள், இறைவனின் கண்ணியத்தின் மீதும் கம்பீரத்தின் மீதும் ஆணையாக நான் நம்பிக்கை கொண்டவனும் முஸ்லிமும் ஆவேன். மேலும் நான் அல்லாஹ்வின் மீதும் அவனது வேதங்கள் மீதும் அவனது தூதர்கள் மீதும் அவனது வானவர்கள் மீதும் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதன் மீதும் ஈமான் கொண்டுள்ளேன். மேலும் நமது ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை விட மேலானவர்கள் என்றும் ஹாத்தமுன் நபீன் என்றும் நான் ஈமான் கொள்கின்றேன். ஆக இதுதான் சகோதரர்களே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய கொள்கையாக இருக்கின்றது. இந்த ஆலிம் பெருமக்கள் இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் மீதும் ஜமாத் உறுப்பினர்கள் மீதும் அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அஹ்மதியா ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தம் நபீனாக ஏற்பதில்லை என்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை பொய்யை இவர்கள் பரப்பி வருகின்றார்கள். இதிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வசல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத்.